ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொன்படி கேட்டு இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டவன் வாழ்க்கையில் இன்று இரவு மிகப்பெரிய அற்புதம் நடப்பதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆமீன் செல்லமே. ரொம்ப நாளாவே உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காம மனசுல குறையோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உனக்காக அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா பச்சை கற்பூரத்தையே தொட சொன்னேன். வாழ்க்கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே சாயப்பா, நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என் வாழ்க்கை மாறாமல் இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு நான் துன்பப்படணும்னு கேட்டு வருத்தப்பட்ட உனக்காகவே என் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நினச்சதையும் முடிச்சு கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பாவே உன்னை பார்க்க பேச வந்துட்டேன். நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த நிலா போல வளர்ப்பிறை போல அதிகமாயிட்டே போகிறத போல ஒரு நாள் அந்த தேய்பிறை நிலவு போல நிச்சயமாக குறைஞ்சு ஒரு நாள் காணாமலும் போய்விடும் என் செல்லமே. இந்த உலகம் எப்படி இருந்தாலும், இதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யாரையாவது திருத்தலாம் மாற்றலாம் நினச்சினா நீ தோத்து தான் போவ. அதுக்கு பதிலாக யாரையும் எதுவும் செய்ய நினைக்காம அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் சாயப்பா பார்த்துக்குவான்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாக திருத்தி மாற்றி அமைச்சு உனக்கு எல்லாமே நல்லபடியாக உனக்கு சாதகமாக நடக்கும்படியும் அனைத்து விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போல வெற்றிகரமாக முடியும்படியும் இந்த சாயப்பா அனைத்தையுமே நான் சரி செய்வேன். ஒரு மனிதன் தவறு செஞ்சும் கூட உன் கண்ணு முன்னால் சந்தோஷமாக நிம்மதியாக உலா வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கலைன்னா மிக கொடூரமான தண்டனை கடுமையாக தயாராயிட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அது புரியாமல் கெட்டவன்லாம் நல்லா இருக்கான், நல்லவனாகிய நான் ஏன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன்னு இனிமேலாவது யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நாளடைவில் நீயாகவே துன்பத்தை இழுத்து வச்சுக்கிறதுக்கான வேலைகள் தான் இன்னைக்கு நீ கவலைப்படுறதெல்லாம். உன் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு. அந்த நாளும் கோளும் உனக்கு நன்மை தர மறுத்தாலும் இந்த சாயப்பாவின் திருநாமம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பாவின் கரங்கள் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும். மாறாத பக்தியோட என் மேல நம்பிக்கையோட என்னை வழிபடக்கூடிய உனக்கு என்றும் துணையாக நான் இருந்து கனவுல கூட காணாத இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். யாராவது உன்னை குறைச்சி பேசும்போதும் மட்டம் தட்டி பேசும்போதும் முடிஞ்ச அளவுக்கு அடக்கமாக இருக்க பழகு. நான் பணிந்து போகிறதால என்னை கோழைன்னு நினச்சிக்குவாங்கன்னு நீ நினைக்க வேணாம். ஒருவரிடத்தில் நீ பணிவாக இருக்கும்போது தான் உனக்கான வீரங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை குறைச்சி பேசுகிறதால நீ எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டாய். அடுத்தவங்க உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்போது தான் நீ ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் என் செல்லமே. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சு உன்னை ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு போக வேணாம். அதுக்கு பதிலாக யாரையும் ஏமாற்றும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு நீ நல்ல பிள்ளையா உண்மையா நேர்மையா வாழ்கிறதுக்காக பெருமைப்பட்டு தலை நிமிர்ந்து நில்லு. யார் உன்னை எந்த அளவுக்கு தூரத்தில் வச்சிருக்காங்களோ அதே தூரத்திலேயே நீயும் இருக்கிறதுல உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் இல்லை. நீ கலங்கி நிற்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சாயப்பா நேரடியாக வரலேனாலும் கூட நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. அந்த ஆகாயத்துக்கு நீ போனாலும் நடுக்கடலுக்கு போனாலும் மலையின் இடுக்கில் மறைஞ்சிக்கிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் தீய செயல்களை செய்தவனாக நீ இருந்தீனா அதற்குரிய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எந்த மனிதன் எப்போது யாருக்கு கெடுதல் செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை
நான் அவர்களுக்கு கொடுத்தே தீர்வேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நல்லது செய்யக்கூடிய உண்மையை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம செய்யக்கூடிய சில விஷயங்களால் நீ மனசுடைஞ்சு போகிறதும் நொந்து போகிறதும் எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கை துணை உனக்காக என்னால் அனுப்பப்பட்டவர். இப்போ நடக்கிற விஷயத்தை வச்சு அவங்க செய்கிற சில விஷயங்களை வச்சு எந்த முடிவையும் தப்பாக யோசிக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாத்தையும் உன் சாயப்பா உனக்காக மாற்றுவேன். உன் அன்பையும் உன் நல்ல குணத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய நிலைமையை நான் உண்டு பண்ணுறேன் என் செல்லமே. நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கணும். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேணாம்னு சொன்னாலும் ஒரு விஷயம் உனக்கு நல்லதுன்னா அதை கண்டிப்பாக உனக்கு கொடுத்தே தீருவேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உனக்காக எல்லையில்லாத சந்தோஷமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ உன் பிரச்சனைகள் ஒன்றும் தீர போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பொறுமையாக இருந்தீனா உன் துக்கத்தையும் துயரத்தையும் நான் ஏந்திக்கிட்டு உன் அச்சத்தை போக்கி நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழும்படி செய்வேன். யார் உன்னை வெறுத்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக நீ இருப்பாய் என் செல்லமே. யார் உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களை வெறுக்க நேரமில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. நீ தேடியதை விட நீ என்கிட்ட கேட்டதை விட நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது மிக நிம்மதியானதாக நிரந்தரமானதாக சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். எந்த நேரம் நீ எப்போ என்னை எதுக்காக கூப்பிட்டாலும் உனக்காக உன் சாயப்பா ஓடி வந்து நின்று நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். என் அருளால் உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து உன் மனசில் சாந்தி உண்டாகும் என் செல்லமே. நீயா ஏதாவது அன்பு பாசம்னு தேடி போனினா அது நிரந்தரமற்றதாக இருக்கும். ஆனால் உன்னை தேடி வரும் அன்புள்ள பாசமுள்ள மனிதர்கள் நிலையாக நிரந்தரமாக உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே தான் இருப்பாங்க. உன் மனசில் எப்போதாவது நீ சோர்ந்து போனாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து தரிசனம் தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதன் தன் தவறுகளை திருத்தி கொள்ள மற்றவங்க சொல்கிற அறிவுரையை கேட்குறத விட அவன் மனசாட்சி சொல்கிறத கேட்டாலே போதும். ஏன்னா எல்லா மனிதனும் செய்கிற தப்பு அடுத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்படிதான் ஓ மனசும் நீ செய்கிற சரி தவறுகளை உனக்கு எடுத்து சொல்கிறதல்லவா? அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது சரியான வழியில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாகவே நிற்பேன்.